இந்நிலையில் கார்த்திகாவை போலவே தங்கம் வென்ற ஆண் அணியில் இடம்பெற்ற அபினேஷ் மோகன்தாஸும் எளிமையான குடும்ப பின்னணியை கொண்டவர்தான். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், தந்தையை இழந்தவர். தேனியில் உள்ள தமிழ்நாடு அரசு விளையாட்டு ஆணைய விடுதியில் தங்கி பயின்று வருகிறார். கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் வழங்கப்பட்ட தலா 25 லட்சம் 2 அலகுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய தலைமை நிர்வாகி மோகநாத ரெட்டி கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசின் உரிய ரொக்க ஊக்கத்தொகையாக 15 லட்சமும், தமிழ்நாடு சாம்பியன் பவுண்டேஷன் சார்பாக 10 லட்சமும் என 25 லட்சம் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. உயரிய ரொக்கத்தொகை அரசு வெளியிட்டுள்ள ஆணையின்படி நிர்ணயிக்கப்பட்ட தொகையாகும். இது தவிர இருவரின் விளையாட்டை பாராட்டும் வகையில் தமிழ்நாடு அரசு தாமாக முன்வந்து கூடுதலாக 10 லட்சத்தை தமிழ்நாடு சாம்பியன் பவுண்டேஷன் சார்பாக வழங்க முடிவு செய்துள்ளது என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் இளைஞர் நல மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வெளியிட்ட 2019ஆம் ஆண்டு அரசாணைப்படி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்பவருக்கு 2 கோடி, வெள்ளி வெல்பவருக்கு 1 கோடி, வெண்கலம் வெல்பவருக்கு 50 லட்சம் உயரிய ரொக்கத்தொகை வழங்கப்படும். இந்த அரசாணைப்படி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளிலும் தங்கம் வெல்பவருக்கு 50 லட்சம், வெள்ளி வெல்பவருக்கு 30 லட்சம், வெண்கலம் வெல்பவருக்கு 20 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்படும். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இளைஞர் ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்பவருக்கு 25 லட்சம், வெள்ளி வெல்பவருக்கு 15 லட்சம், வெண்கலம் வெல்பவருக்கு 10 லட்சம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். அதேபோன்று ஆசிய இளைஞர் போட்டிகளில் தங்கம் வெல்பவருக்கு 15 லட்சம், வெள்ளி வெல்பவருக்கு 10 லட்சம் மற்றும் வெண்கலம் வெல்பவருக்கு 5 லட்சம் வழங்கப்படும். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம் வெல்பவருக்கு 1 கோடி, வெள்ளி வெல்பவருக்கு 60 லட்சம் மற்றும் வெண்கலம் வெல்பவருக்கு 40 லட்சம் வழங்கப்படும். இதுவே 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியாக இருந்தால் அதில் தங்கம் வெல்பவருக்கு 75 லட்சமும், வெள்ளி வெல்பவருக்கு 50 லட்சமும், வெண்கலம் வெல்பவருக்கு 30 லட்சமும் வழங்கப்படும். ஆண்டுதோறும் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்று தங்கம் வெல்பவருக்கு 50 லட்சமும், வெள்ளி வெல்பவருக்கு 30 லட்சமும் மற்றும் வெண்கலம் வெல்பவருக்கு 20 லட்சமும் வழங்கப்படும். இதை தவிர பல்வேறு போட்டிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை குறித்த விவரங்களை அரசாணை குறிப்பிடுகிறது.